श्रीनिवासानुकम्पया चक्षुषारश्रवन्त्येवमूर्त्या शङ्करायुधं मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेवन्यमन्वयामः आद्यस्य नः कुलपतेर्कुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं चरश्च नगदाग्रयभट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्ग्रेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशं नित्यं यो नित्यं शिवादामुदयुग्मरुग्मव्यामोहदश्चरितराणिकनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं प्रपद्ये निरवध्यानां द्रव्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शतकोपमुनीश्वरं श्रीमत्श्रीरङ्गरामानुजं चरणाम्बोधगङ्गायमानं श्रीमत्श्रीवेदान्तरामानुजं तद्दिव्यस्तात्मरक्षाभरणमगुणं ब्रह्मणि श्रीनिवासं श्रीरङ्गरामानुजं ज्ञानवार्तिं श्रीरङ्गेन्द्रमागत्या सस्याधिप्रेक्षितं शादिश्रीनृसिंहकारिरमणिपादां गान्धिक्षान्तिदयादिशुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगनृपतिं शरयोगिलिङ्गं शये श्रीमत्श्रीरङ्गवृत्तीश्वरषटरिमासन्निमीन्द्रेन्द्रितं यस्तात्मानं संज्ञानरहरिषडतिप्रसादात् राज्ञश्रीरङ्गवारिकलक्ष्मीनिसंमास्तानं सेवयतीन्द्रं जगद्गणितिर्वीरदीक्षणारिं श्रीमद्रङ्गशटारियां दत्तयं श्रीमद्रीरघुर्वहारिरजित्पादारविन्ददाश्रयं श्रीमद्देशिके श्रीरङ्गपूर्णार्यपर्वसूत्रं श्रीरङ्गरामानुजं वेदान्तविज्ञाननिश्चितारङ्गस्त्रीरङ्गार्यप्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंवरदात्माद्वयं दृष्ट्यावीररघुर्वहार्यसुरोः हस्तात्माक्षाभरं श्रीशैवत्सद्भूषणं गुरुवरं श्रीश्रीनिवासापितं श्रीमानवरामानिवासतनमस्तैर्यचित्रं शये ईळातुङ्गस्तनगरिगरीसुप्तं भोग्यकृष्णं वारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्चित्रायां तदनिगणितं व्यापरात्यत्यपुङ्के विवरादस्यै नमैदमिदं मूल्यये वास्तु भूयः श्रीविष्णुचित्तप्रनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यकरणशरणं प्रपद्ये तत्प्रेयसि श्रवणयोगन्तायां पूज्यां तदीयमणियोपुरसिन्धितानां गोदे त्वमेव सन्निग्धपवित्रवाहरां मतं प्रसन्नमधुरां मनसन्धिदेहि திருமாலான பெரிய பிராட்டியார் எம்பெருமானுக்கு எல்லளவும் குறைந்தவள் இல்லை, அவள் பெருமாளுக்கு சமமான ஈஸ்வர தத்துவம் என்பதை நேற்றைய தினம் பார்க்கடவுள் பையத்துகின்ற பரமனடி பாடி அப்படின்ற பயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது அனுபவித்தோம். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரிடத்தில் தேவேந்திரனானவன் எம்பெருமானை அடைந்த வழி என்ன அப்படின்னு கேட்பதால லக்ஷ்மி தந்திரம் அப்படின்னு ஒரு ஆகமனம் விசேஷம், ஒரு சம்மிதை பிராட்டியால் இந்திரனுக்கு உபதேசிக்கப்பட்டது. அதில் பிராட்டி ஒரு விஷயம் சொல்கிறான், எம்பெருமான் சர்வஜனாகவே இருந்தாலும் உலகத்துக்கெல்லாம் ஈசனாக இருந்தாலும் எப்பொழுதும் பரம கருணையோடு இருந்தாலும் இந்த சம்சாரத்தில் கஷ்டப்படக்கூடிய ஜீவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக அவன் இவர்களிடமிருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான், அபேட்சிக்கிறான். சர்வஜோபி விஸ்வேஷா சதா கார்மிகோபி சன்னு சம்சாரதந்திரபாயித்வா கக்ஷாபேட்சாம் பிரதீட்சதேன்னு வச்சனம். அதாவது ஒருத்தரை காக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பெருமாள் நம்மகிட்டே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க, அப்படிப்பட்ட விஷயம்தான் சரணாகதி, அதுதான் பாவை, அதுதான் நோன்பு, அதை தான் நம்ம திருப்பாவைன்ற சாஸ்திரத்தில் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட சரணாகதி நோன்பு என்ன
நாராயணனே நமக்கு படை தருவான் அப்படின்றத சொல்லி அதற்கு செய்யும் கிரிசைகள் என்னென்ன அப்படின்றதுக்கான பிரபத்தியினுடைய அங்கங்கள் எல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட சரணாகதி என்பதை ஒரு ஜீவனானவன் அனுஷ்டித்தானால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அது மூலமாக அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் உயுமாறு அப்படின்றதுல விசேஷமாக சுவாபதி சாஸ்திரத்தில் பார்த்தோம். அதில் உய்யுமாறுன்றதுல ஒரு தேசியனுடைய ரகசிய சாஸ்திரத்துலேருந்து மனோவா காயங்களால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதையும் பார்த்தோம். திருக்கச்சி நம்பிகள் அருளை செய்த 6 வார்த்தைகளையும் பார்த்தோம். ஆனால் அதில் அர்த்த பஞ்சகம் அப்படின்றதையும் சரீர ஆத்மபாவம் அப்படின்ற அந்த வேதாந்த விஷயத்தை அடியே விஸ்தாரமாக இன்றைக்கி சொல்லலாம் இல்லாததுனால இன்னைக்கு அதனால் அதை கொஞ்சம் லகுவாக பார்த்துட்டு மேற்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அடியனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடைசி பாசனமான ஆய்வுரைக்கு நாங்கள் போவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வாழ்பாடு செய்வோம். ஓம் இவ்வளவு உத்தமந்து அருமாடி நாங்கள் சாற்றை நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பொம்மாறி பெய்து ஒங்கு பெரும் சென்னல் ஒரு கயல்கள பூங்குவளை பூவில் குடிவண்டு கண்படுப்பா தேங்காதே முக்கிரந்த சீர்த்தமிழை பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் வசற்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். இப்படிப்பட்ட அர்த்த பஞ்சகம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஆண்டாளுடைய பாசுரத்திற்கு நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்தம் காரணம் தெரியுமா சுவாமி திருவிருத்தம்ன்ற கிரந்தத்துக்கு பேர் காரணம் சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தத்தில் சொல்ற இவர் தம் விருத்தாந்தங்களை முன்னிடுகையாலே திருவிருத்தம் என்று பெயர் பட்ட பிரபந்தம். அதாவது ஆழ்வார் தன்னுடைய விருத்தாந்தங்களை எல்லாம் இந்த கிரந்தத்தில் சொல்லுகிறாராம். அதனால் திருவிருத்தம் என்று பெயர். அதில் முதல் பாசுரத்தில் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறகமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தார் இனியோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம். இதில் இந்த அர்த்த பஞ்சமும் வருது அப்படின்றது தேசியனுடைய நிர்வாகம். இதில் முதல்ல சொல்லக்கூடிய பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த உய்யுமாறில் முதல் விஷயம் பரஸ்வரூபம் பரபிரம்ம ஸ்வரூபம். அதை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் இமையோர் தலைவா அப்படின்ற பதத்தால் காட்டுற திருப்பாவையில் நாராயணன் பரமன் உத்தமன் அப்படின்னு இந்த 3 வார்த்தைகள் முதல் 3 பாசுரத்தில் வர இடத்துல இது சுத்தமாக தெரியுது. இதுக்கு வேத வாக்கியம் என்ன அப்படின்னா ஏகோஹவை நாராயண ஆசிது ந பிரம்மா நேசானா. அதாவது பிரம்மா கிடையாது, சிவன் கிடையாது, நாராயணன் ஒருவனே பரபிரம்மம் அப்படின்றது வேத வாக்கியம். தமசத் பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா ஸ்ரீவத்சபக்ஷாந்திய ஸ்ரீ அஜய சாஸ்வதோ துரோகா அப்படின்றது பெருமாள் மண்டோதரிக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் 4 கையோட சேர்த்தார்கள். ராமனுக்கு எத்தனை கைனா 4 கை. இந்த இடத்துல தமசத் பரமோதாதா தமசுன்னு சொல்லக்கூடிய இந்த அச்சேதனமான பிரகிருதி மண்டலத்திற்கும் அப்பால்பட்டு இருக்கக்கூடியவன் சங்கச்சக்கர கதாதரன். சங்கு சக்கரம் கதைகளெல்லாம் உடையவன், பிறப்பில்லாதவன், சாஸ்வதமானவன், நிலையானவன், அப்படிப்பட்டவன் ராமன் என்பதை மண்டோதரி தனது வாக்காலை எப்போனா ராவணவதத்துக்கு அப்புறம், அதாவது ஆத்துக்கார் இதுவாயிட்ட அந்த வருத்தத்திலையும் பெருமாளுடைய அழகில் ஈடுபட்டு மண்டோதரியானவள் இந்த வச்சனத்தை சொல்லுகிறார். ஆக இதிலேருந்து பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்பஷ்டமாக தெரியும். 2வது ஜீவஸ்வரூபம். இது இந்த பாசுரத்தில் எங்க கிடைக்கிறது அப்படின்னா இனி யாம் உறாமைன்னு யாம் ஒரு பதம் ஆழ்வார் யூஸ் பண்றார். இந்த யாம்ன்ற பதத்துக்கு சாது சமூகம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்றார். அதாவது பெருமாளை அடையக்கூடிய, பெருமாளிடத்தில் ஆசைப்படக்கூடிய நாம். இந்த பாசுரத்தில் இந்த யாம்ன்றதும் நம்ம திருப்பாவையில் வரக்கூடிய நமக்கே, நம்பாவைக்கு, நாமும் அப்படின்னு இந்த 3 பாசுரத்தில் 3 பதங்கள். நாராயணனே நமக்கே அப்படின்றது முதல் பாசுரம். நம்பாவைக்கு, நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் 2வது பாசுரம். மையிட்டெழுதும் மலரிட்டு யாம் முடியும் அப்படின்றது 3வது பாசுரம். இதில் சொல்லக்கூடிய இந்த நமக்கே யாம் அப்படின்றதெல்லாம் இந்த ஆழ்வாருடைய யாம் ராமை அப்படின்ற திருவிருத்தம் பாசுரத்தில் ஜீவஸ்வரூபம் தெரியுது. இதுக்கான வேத வாக்கியம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் சாஸ்வதம் சிவமச்சுதம் எஸ்யாஸ்மை மதமந்தரேதி. அதாவது பெருமாள் எல்லாத்துக்கும் அந்தரியாமாகவும் இருக்கிறார்,
உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். 2 விஷயத்தையும் வேதத்தில் சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தில் அகமஸ்மி அமரோ பிராதா குணேதாஸ்யம் உபாகதான்னு இளைய பெருமாள் ராமனிடத்தில் நான் ராமனுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்றால் அவருடைய குணத்தில் மயங்கி ஈடுபட்டு குணேதாசியம் உபாகதா அப்படின்னு தாசியவர்த்தியை செய்கிறேன்னு வேதத்தில் சொன்னதும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொன்னதும் அதே நமது ஆண்டாள் திருப்பாவில் எப்படி கூறியிருக்கிறாள், அனுகிரகித்திருக்கிறாள். இங்கே 2 ஸ்வரூபம் பார்த்தோம் அர்த்த பஞ்சகத்தில். 3வது பலஸ்வரூபம். பலம்னா என்ன? பெருமாளை அடைந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்ற பலமானது திருவிருத்தத்தில் சொல்லக்கூடிய பொய்நின்ற ஞானம் பாசத்தில் எங்க கிடைக்கிறது. உயிரடிப்பான் என்கின்ற யோனியுமாய் உயிரடிப்பான் ஒரு பதமாக அப்படி வச்சிருக்கிறது. எதை சொல்றதுன்னா ஒரு உபாதியே இல்லாமல் எம்பெருமானிடத்தில் செய்யக்கூடிய தாசியம். அதாவது இந்த காரணத்தினால் நான் உனக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, எனக்கு ஏற்பட்டதே எப்பொழுதும் உனக்கு அடிமை என் சொரூபம். ஒரு காரணத்தை முன்னிட்டு நான் உனக்கு அடிமையா இல்லை அப்படின்றத ஆழ்வார் உயிரடிப்பான்னு சொல்ற. பறை தருவான் அப்படின்றது முதல் பாத்திரம் திருப்பாவையில். உய்யுமாறு எண்ணின்றது வையத்து வாழ்வீர்களையும் அப்படின்றது இந்த உயிரடிப்பான் பலஸ்வரூபமான திருப்பாவையில் நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு வேற வாக்கியம் அப்படின்ற வேத வாக்கியத்தால் இந்த பலஸ்வரூபம் தெரியுது. நேத்திகே துவயத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும்பொழுது ஹாம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்றது ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் இந்த பலமானது கைங்கரியம் அப்படின்றது ஸ்பஷ்டமாக தெரியுது. 4வது விஷயமான விரோதி. அதாவது எம்பெருமானை நாம் ஆகிய இந்த ஜீவர்கள் அடைவதற்கு எது விரோதியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருவிருத்தம் பாத்திரத்தில் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் அப்படின்ற பாசுரத்தில் இந்த 2 வார்த்தைகளால நம்மளுடைய விரோதி சொருக்கம் தெரியுது. தப்பான ஞானம், நம்மளுடைய அழுக்குடம்பு, இந்த தேகமே ஆத்மா நினைக்கக்கூடிய ஞானம், இந்த உடம்பால் நம்ம இங்கே கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்களே தான் புருஷார்த்தம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு விரோதி. இதை திருப்பாவையில் ஆண்டாள் எப்படி சொல்கிறார் என்றால் செய்யாதன செய்யோம் நன்னாளால் அப்படின்னு 2 பதமும். அதாவது நல்ல நாள் அன்றைக்கே பார்க்கும்பொழுது நல்ல நாள்லாம் கெட்ட நாள்லாம் போனதுனால நல்ல நாள் வந்ததுன்னு பார்க்கணும். அதில் விரோதி போயிடுறது. செய்யாதன செய்யணுன்றதுனால மனசாலையும் பிரிவா முத்திக்காததை நாங்கள் முத்திக்க மாட்டோம் விரோதி ஸ்வரூபம் போயிடுறது தெரியுது. இதுக்கு வேத வாக்கியம் புண்ணியபாபே விதூய நிரந்தன சாமியம் பரமம் நிரந்தனா பரமம் சாமியம் போய்க்கு வேத வாக்கியம். அதாவது புண்ணிய பாவங்களை விட்டுவிட்டு என்னுடைய தானமான ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறான் அப்படின்றது. இதுக்கு பரதன் சொல்ற வாக்கியம் மத்பாபம் என்மாத்திர நிமித்தமாசீது ரகுநந்தனஸ்யா. என் பாபத்தால் தான்ப்பா ராமன் வந்து காட்டுக்கு போனாங்க. அதாவது சொல்றது எங்கள் அப்பா பண்ணல, மந்தரையான கூனி தப்பு பண்ணல. நது மந்தராய நது மந்தராய நச்ச மாதரஸ்யா. அம்மாவும் பண்ணலை, மந்தரையும் பண்ணலை, தோஷோன ராஜ்யம் ராஜாவும் பண்ணலை. வேறு யாருக்கா பண்ணனா? நான் பண்ண பாபம் ராமனை காட்டு கணிச்சுதுன்னு பரதன் கஷ்டப்படுறேன். அப்படிப்பட்ட இடத்தில் இந்த விரோதி ஸ்வரூபமானது நம் பாபம் அப்படின்றது தெரியுது. உபாயம்னு சொல்லக்கூடிய வழி, எம்பெருமானை அடைய வேண்டிய வழி இந்த பொய் நின்ற ஞானம் பாசுரத்தில் மெய்நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்றதுல வெளிப்படுறது. இது திருப்பாவையில் நீராட போதுவீர், நீராடி அடிப்பாடி அப்படின்ற பதங்களால் முதல் 3 பாசுரங்களில் கிடைக்கக்கூடிய பதங்களில் எம்பெருமானை அடைய வேண்டிய வழி பாவை நோன்பு சரணாகதி அப்படின்ற உபாயமான விஷயமும் தெரிகிறது. இதுக்கும் வேத வாக்கியம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாம்சப்பணி அப்படின்னு ஆரம்பித்து முமுட்சுவை சரணமகம் பிரபத்தியே, முமுட்சுவானவன் என்னை சரணமாக பற்றுவான் அப்படின்றது வேத வாக்கியம். இதுக்கு விபீஷண சரணாகதியில் விபீஷணன் பெருமாள் இடத்துல வந்து சொல்கிறான் சர்வலோக சரண்யாய மகவாய மகாத்மனே நிவேதயதுமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோகத்திற்கும் சரண்யனாய ராகவனே மகாத்மாவே உண்மை சரணமாக பற்றுகிறேன். நிவேதயத்தை அப்படின்னா சமர்ப்பிக்கிறேன் அர்த்தம். எனது ஆத்மாவை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், ஆகவே நீ சென்று என்னை அவனிடம் சமர்ப்பிக்கும்போது பெருமாள்கிட்ட விபீஷணன் பிரார்த்திக்கிறான். அப்படின்ற இந்த அர்த்த பஞ்சகமும் உய்யுமாறு அப்படின்ற ஒரு இடத்துல வருது. அப்படின்னா 5 விஷயம் ஆகிட்டு 6வது விஷயம் என்ன அப்படின்னா ஷரீர ஆத்மபாவம். இது நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்திற்கே அசாதாரணமான ஒரு விஷயம். மற்ற மதங்கள் யாரும்
எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை இந்த ஷரீர ஆத்மபாவம் அப்படின்றத சொல்லலாம். இப்போ ஷரீர ஆத்மபாவம்னா பெருமாள் நம்ம எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கான், நம்ம எல்லாரையும் நியமிக்கிறான், நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கான். அதாவது நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கினுடைய பிரயோஜனம் பெருமாளை முன்னிட்டு இருக்கணும். நாம் எந்த காரியம் செய்யறோமோ அது எல்லாத்தையும் நியமிக்கக்கூடியவன் பெருமாளாக இருக்கணும். அந்த பெருமாள் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறதுனால நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற இந்த 3 விஷயம். ஆதார ஆதேய பாவம். ஆதாரமாக பெருமாள் இருக்கான், நாம் ஆதேயமாக இருக்கோம். பெருமாள் நியாமகனாக இருக்கான், நாம் நியாமிய வஸ்து, அதாவது பெருமாள் நியமிக்கிற ஸ்தானத்தில் இருக்கான். அந்த நியமனத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஸ்தானத்தில் நாம் இருக்கோம். பெருமாள் ஆதாரமாக இருக்கான், தாங்கப்படுகின்ற வஸ்துவாக நாம் இருக்கோம். பெருமாள் பிரயோஜனாக இருக்கான், பிரயோஜகனாக இருக்கான், நம்ம பிரயோஜனமாக இருக்கோம். அதாவது நம்மளை கொண்டு அவனுடைய விஷயத்தை அவன் செய்து கொள்கிறான், அவனுடைய பிரீத்திக்காக செய்து கொள்கிறான். இந்த இடத்துல இந்த 3 இதுதான் சேஷசேஷி பாவம். சேஷன்னா பெருமாளுடைய பிரயோஜனத்துக்காக இருக்கிறவன், பாரதந்திரியம்னா பெருமாளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பாரதந்திரியம்னா பெருமாளுடைய நியமனத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவன், நியமனத்தால் கட்டுப்படக்கூடியவன் பாரதந்திரியன், டிபெண்டன்ட். சேஷன் அப்படின்னா அடிமை. இதுதான் இந்த 2 விஷயத்துக்கும் 2 வார்த்தைக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆக இப்படிப்பட்ட சம்பந்தம் எப்பொழுதும், அதாவது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லை அப்படின்றது இல்லை. நியமேன ஆதாரமாய், நியமேன நியாமியமாய், நியாமகனாய், நியமேன சேஷியமாய் இருக்கைன்னு ரகசியத்தில் பந்தி. நியமேன அப்படின்னா இன்செப்பரபிள், எப்பையும் பிரிக்க முடியாது நிலைமையில் பெருமாள் ஆதாரமாகவும் பெருமாள் நியமிக்கிறதாகவும் நம்மளுடைய காரியங்களுக்கு பிரயோஜனமாகவும் பெருமாள் இருக்கார் அப்படின்றது இந்த 6வது விஷயமான சரீர ஆத்மபாவம். இது வேற எந்த மதத்துக்கும் கிடையாது, நம்ம பாஷிகார சம்பிரதாயத்துக்கே உரித்தான அசாதாரணமான விஷயம். ஆக இந்த 6 விஷயமும் உய்யுமாறி எண்ணி இதைத்தான் தேசிகன் அருவுடன் ஐந்தறிவார் அப்படின்னு ரகசிய பிரசாரத்தில் சாதிச்சிருக்காருன்னு நேற்றுக்கு பார்க்கிறேன். இப்படிப்பட்ட இந்த அர்த்த பஞ்சகத்தோடு கூடின சரீர ஆத்மபாவத்தை தெரிந்து கொள்வதனால் 3 மந்திரங்களில் நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையோ, திருமந்திரத்தில் என்னென்ன கிடைக்கிறது, துவயத்தில் என்னென்ன கிடைக்கிறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் மும்மாறின்றதில் வரும். அனன்ய சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய பிராபியத்துவம். அதாவது எம்பெருமானுக்கே நாம் சேஷன் அப்படின்றது, எம்பெருமானை தவிர வேறு ஒருவர் நம்மளை ரட்சிக்கக்கூடியவர்கள் இல்லை, எம்பெருமானை தவிர வேறு ஒரு பலன் நமக்கு இல்லைன்ற இந்த 3ம் மும்மாறி அப்படின்றதுனால கிடைக்கிறதுன்றதை சொல்லி, இப்படி ஒரு சம்பந்தத்தையும் இப்படி ஒரு விஷயங்களையும் நாம் அறிந்து கொண்டால் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்ற ஞானம் கிடைத்து எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்கு பாத்திரபூதர்களாக ஆவோம் அப்படின்றது இந்த மந்திரங்களில் இருக்கக்கூடிய பெருமை. உத்தமன் பேர் பாடி அப்படின்ற சேவும் சரி, நாராயணனேன்றதெல்லாம் 3 விஷயத்தையும் பார்த்தோம் இல்லையோ, 3 மந்திரத்தையும் பார்த்தோம். இது எல்லாமே எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமை. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருநாமத்தை கேட்டால் என்ன நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்றதையும், இந்த என்ன கிடைக்கிறதுன்றத சொல்றதுக்காக தான் அடுத்த பாகம் ஆழிமொழிகள்னா வருது. ஆண்டாள் பேர் பாடி நாட்காலே நீராடி இதெல்லாம் பண்ணோம்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து செங்கல் ஊடுகைகள் கூட அப்படின்னு நல்ல சுபிக்ஷம்லாம் கிடைக்கும், அப்படி நீங்காத செல்வம் நிறையும் அப்படின்றார். இந்த நோன்பு நோக்கிறதுக்கு முன்னாடி ஆயர்பாடியில் மழையெல்லாம் இல்லைன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையோ, அந்த முதல் நாள் பழவேரி சுவாமி ஆராதகர் சுவாமி அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது சொன்னார். அப்படின்னா இப்போ ஆண்டாள் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணதுனால இந்த திருநாமத்திற்கு தேவர்கள்லாம் நடுங்குகிறார்கள். ஏன்னா தேவர்கள் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டு அவரவர்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். சர்வேஸ்மை தேவா பலிமா வகந்தி அப்படின்னு நடந்தாக்கும். அதாவது ஒரு மேனேஜருக்கு பயந்து கீழே இருக்கிற அசோசியேட்டு அனலிஸ்டெல்லாம் வேலை செய்கிறார்கள். அந்த மாதிரி பெரும்பாலும் ஒரு தத்துவத்துக்கு பயந்து கொண்டு இந்த தேவதைகள்லாம் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு கூரத்தாழ்வார் விஷயமா, கூரத்தாழ்வான் இடத்துல கூரத்தாழ்வான்கிட்ட ஒரு சுவாமி கேட்டார், நீங்கள்லாம் ஏன் பாக்கி தேவதைகளை சேவிக்க மாட்டேன்றீங்க, பாக்கி தேவதைகள்லாம் வந்தால் நீங்கள் எப்படி சேவிப்பீங்கோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஆழ்வான் பதில் சொன்னாராமா, நாங்கள் எப்படி சேவிப்போம்னு கேட்காத, அவாயங்களை எப்படி சேவிப்போம்னு கேளு அப்படின்னா.
திரவந்தி தைத்யாக பிரணமந்தி தேவதாகான்னு விஷயம். அதாவது பெருமாளுடைய திருநாமத்தை கேட்டால் அசுரர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், தேவதைகள் எல்லாம் நமஸ்கரிக்கிறார்கள். பிரமாணம். அதாவது பவ்யப்பட்டு பெருமாளுக்கு பவ்யப்பட்டு சொல்றாங்க. அது எப்படின்னா ஸ்வரூபம் விவீக்ஷ்ய பாசகஸ்தம் வததி யமகிலத்தஸ்ய கர்ணமூலே வரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் மன்யர்நாம வைஷ்ணவான. இது யமதர்மராஜன் அவனுடைய கிங்கரர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகம். அதாவது யமஹா தஸ்ய கர்ணமூலே வததி, அவனுடைய யம பட்டர்கள் அவனுடைய கிங்கரர்கள் காதில் போய் சொல்றான். மதுசூதனிடத்தில் பிரபத்தி செய்த ஜீவர்களை மக்களை தப்பி தவறி கூட போய் அவகிட்ட எதையும் வாழாட்டினார்களோ அவளை தொடர்றதுக்கு நம்மளுக்கு அருகதை கிடையாது. அவர்கள் எல்லாரும் பகவத் பக்தர்கள், அவர்களுக்கு பவ்யப்பட்டு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு வைஷ்ணவான் அப்படின்னு அந்த பதத்தை சொன்னான். வைஷ்ணவன்னா என்ன? விஷ்ணு பக்தன். அதாவது மற்றவர்களை கஷ்டப்படும் பொழுது அவர்களிடத்தில் இரக்கம் கொள்ளுபவன் வைஷ்ணவன். பெருமாளுடைய பக்தன் வைஷ்ணவன். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்க போய் உங்க வேலையை காட்டாதீங்கோ அப்படின்னு சொல்ற. இது ஜாதியெல்லாம் கிடையாது, இது ஒரு பண்பு. வைஷ்ணவன்றது பண்பு. அந்த பண்பை கொண்டு அவர்களிடத்தில், அதாவது பெருமாளிடத்தில் பயந்து கொண்டு அவரவர்களுடைய கைங்கரியங்களை செய்கிறார்கள். இந்த இடத்துல யமதர்மன் ஏன் அவள் இடத்துல செய்யக்கூடாது, அவளை போய் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னான்றதுக்கும் இஞ்சிமேடு ஐசிங்கர் இஞ்சிமேடு ஐசிங்கருடைய காலத்தில் ஐசிங்கர் பூர்வாசிரமத்தில் காஞ்சிபுரத்தில் எழுந்தார். அப்போது அனந்த சரஸ்க்கு அனுஷ்டானத்துக்கு எழுதும்போது போகிற வழியில் ஒரு நெக்லஸ், ஆனால் கல் பிடிச்ச நெக்லஸ் கீழே இருந்தான். அப்போ ஐசிங்கர் பார்த்துட்டு கண்டுக்காமல் நேராக போயிட்டு அனுஷ்டானத்தை பண்ணிவிட்டு திருப்பி வரச்சே ஒருத்தர் சுவாமி வந்தாரா, அதை பார்த்துட்டு எடுத்தார். இந்த நெக்லஸை பார்த்துட்டு எடுத்தார். இது ஏன் சுவாமி நீ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஐசிங்கர். இல்லை யாருக்குன்னு தெரியல, உண்டியில் சமர்ப்பிச்சு விடலாமே அப்படின்றதுக்காக எடுத்தேன். அதை உண்டியில் சமர்ப்பிக்கிறதுக்கு உங்க என்ன இருக்குது? அது உங்களுடைய சொத்தா? உண்மை சொத்தா இருந்தால் நீ உண்மை இஷ்டத்துக்கு விநியோகம் பண்ணலாம். அது யாருடையதோ அதை எடுத்து உண்டியில் போடுறதுக்கு கூட உங்களுக்கு என்ன சுவாமி சக்தி இருக்குன்னு ஐசிங்கர் கேட்டது. அந்த மாதிரி யமதர்மன் எம்பெருமானிடத்தில் பிரபத்தி செய்தவர்கள் அவனுடைய சொத்து அல்ல, அவன் எம்பெருமானுக்கு ஏற்பட்ட சொத்து. அதனால் அவனுக்கு கை வைக்க மாட்டான், மற்ற இடத்துல தான் கை வைப்பான்றது இந்த ஸ்லோகத்தால் தெரியும். ஏன் சுவாமி இந்த கதையை நீங்கள் சொல்கிறீர் அப்படின்னு கேட்கலாம். முதல்ல சொன்னேனோ இல்லையோ, திருநாம சங்கீர்த்தனம் சொன்னால் தேவர்கள் பயந்து கொண்டு கைங்கரியத்தை செய்கிறார்கள் அப்படின்றதுனால இவா உத்தமன் பேர் பாடின்னு ஆண்டாலும் இந்த ஆட்சியர் கூட்டமும் பெருமாளுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை பாடியதால் வருண பகவானவன் கை கட்டி கொண்டு நின்று நம்ம மழை பெய்யறான் ஆழிமழைக்கணும் அப்படின்னா ரிஷினாம் புனராத்தியானாம் வாசம் அர்த்தானுதாவதி அப்படின்னு விஷயம். அதாவது பெரியவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அப்படியே மாறிவிடும். ஒரு கழுதையை பார்த்து இது குதிரை ஆகணும், ஒரு முட்டாளை பார்த்து இவன் புத்திசாலி ஆகணும்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டான்னா உடனேவே அவன் புத்திசாலி ஆகிடும், அந்த கழுதை குதிரையாக மாறிவிடும். அதுதான் பெரியவர்களுடைய வார்த்தைக்கு மகிமை. அப்படி ஆண்டாள் எவ்வளவு ஞானி, அந்த ஞானியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வருணதேவனானவன் கை கட்டி கொண்டு நிற்கிறான். ஏன்னா காரணம்னா பெருமாளுடைய திருநாமத்துக்கு அவ்வளோ ஏற்றம். இதெல்லாம் நேற்றுக்கே நாம் பார்த்தோம். அதனால் ஆழிமலை கண்ணா. ஏன் சுவாமி ஆழிமலை கண்ணான்னு ஆண்டாள் சொல்லணும், டைரக்டாக ஏன் வருமனையே கூப்பிடக்கூடாது அப்படின்னா இவன் குழந்தைகள், இதர தேவதைகள் யாருன்னு கூட தெரியாதான். அதனால் ஆழிமழைக்கு அண்ணான்னு கூப்பிட்டாலும், ஆழிமழைக்கு அண்ணான்னு கூப்பிட்டாலும் நிர்வாகமே, மழைகளுக்கெல்லாம் நிர்வாகமே. ஆழிமழைனா சுழத்தி கல் மழை பெய்யல, அந்த மாதிரி மழை பெஞ்சால் அது ஆழிமழைன்னு பேசுது. அப்படிப்பட்ட ஆழிமழைக்கு நிர்வாகமே. இந்த இடத்துல விஷயம் சூட்சமாக பார்க்கணும். ஆழிமழைக்கு நிர்வாகம்னா பர்ஜன்ய தேவத்தை வருணனை சொல்றான்னு நினைப்பான். ஆனால் அது வருணன் கிடையாது. அந்த வருணனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான். இந்த மேலே பார்க்க போகிற விஷயத்துல அப்படின்றதுனால ஆழிமழை கண்ணான்னு ஆண்டாள் முதல்ல விழிச்சாலும். ரெண்டாவது விஷயம், தேவதாந்தரங்களுடைய பேரை கூட சொன்னால் நம்மளுக்கு அபசாரம் வந்துட போகிறது அப்படின்றதுக்காக ஆழிமழை கண்ணான்னு
லக்ஷ்மி காந்திகளாக இருக்கக்கூடியவர்களால் இவர்கள் அந்த இதர தேவதைகளை கூட கண்ணனாகவே பார்ப்பார்கள். இதுக்கு ஆழ்வார் பாசனம் நெற்றி பெற்ற கண்ணன் தான் சொன்னார் திருமதியார். ஆகவே இவளுக்கு எல்லாமே கண்ணன். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். இப்படி எல்லாமே கண்ணனாக நினைக்கிறார்கள் இந்த ஆயர் சிறுமியர்கள். அதனால் ஆழிமழை கண்ணா. மேலும் இந்த பாண்டிய நாட்டுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. இவா கேட்ட உடனேவே அந்த வருணன் மழை பெய்யறான்னா அது காரணம் என்ன அப்படின்றதையும் தேசிக வம்ச சந்தேகத்தில் ஒரு சொல்றாங்க. ஈஷாதஸ்திரான் நிதிகவதாம் க்ஷத்ரியானாம் பிரபாவாத் காராவாச ஸ்மரண சகிதைஹி சித்த சஸ்யான் பயோதைஹி பஷ்யன்யாயா பரமலகயா ஸ்பர்தமானைர்ஜஸ்ரம் புண்ணியாவாசை பரஜனபதை மண்டிதான் பாண்டிய தேசான்னு ராமன் சீதையை பிடிச்சிருக்கார். சீதைக்கு தூது விடுறார் அன்னபக்ஷியை. அப்படி அந்த அன்னபக்ஷியை தூது விடும்பொழுது இந்த திவ்ய தேசத்துக்கெல்லாம் போய் சேவிச்சுட்டு போகிற இடத்துல இப்படிலாம் அழகாக இருக்கும் அப்படின்னு தூது விடுற இடத்துல பாண்டி தேசத்தினுடைய பெருமையாக சொல்கிறார். பாண்டிய தேசமானது எப்பொழுதும் நிறைய மழை பெஞ்சு துர்பிக்ஷமே கிடையாதாங்க. எப்பயும் மழை பெஞ்சு வயல் சூழ்ந்து எப்பயுமே அவ்வளோ சமൃத்தியாக இருக்கும் அப்படின்னு. அதனால் அதை போய் அந்த பாண்டிய தேசத்தையும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மேலே தாமிரபரணியை பற்றி பேசுகிறார். இதுக்கு முன்னாடி திருவேங்கடம் ஸ்ரீரங்கம் அதெல்லாம் பற்றியும் பேசுகிறார். ஏன் இந்த கதையை இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு இது மூணுத்துலேயும் பயங்கர துர்பிக்ஷம். இந்த 3 அரசர்களும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு குறையாமல் மழையே இல்லை. அவள்லாம் என்ன பண்ணலாம், எப்படா நம்ம நாட்டுக்கு மழையே இல்லையே கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு தேவேந்திரனை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தேவேந்திரன் கிட்ட போனோம். தேவேந்திரன் கிட்ட போகிறதுக்கு முதல்ல சேரனும் சோழனும் முதல்ல போயிட்டாலாம். பாண்டியனுக்கு ஏதோ காரியம் எடுத்து இருக்குது, ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு நாழி எடுத்து இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட்டாக போனதுனால ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் 2 சீட்டு தான் இருக்குது. சோழனும் சேரனும் உட்காந்துட்டாலாம் அந்த 2 சீட்டில். இவனுக்கு போன உடனே இவன் அப்புறம் கொஞ்சம் லேட்டாக போயிருக்காரு. இவர் பாண்டிய தேசத்து ராஜா, அவருக்கு சீட்டு கிடைக்கல. பொதுஜன சீட்டு தான் இருக்குது. அதில் ஒரு ராஜா வாச்சா அவளுக்கு சமமான ராஜா, நான் எப்படி பொதுஜனத்தோட போய் உட்கார முடியும் அப்படின்றதுனால நேராக தேவேந்திரனோட சீட்டில் போய் உட்காந்துட்டார். யாரே பாண்டிய ராஜா. தேவேந்திரனும் வந்தான், பார்த்தான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சோழ சேர அரசர்களை பார்த்து கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன காரியம் இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் ஊரில் மழையில்லை சுவாமி, இது கொஞ்சம் கருணை பண்ணி மழை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். சரின்னு அவளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் பாண்டிய தேசத்து ராஜாவுக்கு கொடுக்கலையாம். ஏன்டான்னா, யாசிக்க வந்தவன் நீ என் சிரமமாக உட்காந்தா நான் எவ்வளோ எனக்கு யாசகம் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன் போன்னு அனுப்பிச்சி விட்டாரான். சரின்னு பாண்டிய தேசத்து ராஜாவுக்கு நாட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு ராஜானா நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவள் இடத்துல பறி கொடுக்கணும் இல்லையோ. சரி, மக்கள் கஷ்டப்படுறாலே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி தவம் புரிஞ்சானா. சிவன் பாசுபதாஸ்திரத்தை அந்த பாண்டிய ராஜாவுக்கு கொடுத்து உனக்கு நடக்கும், நல்ல வழி நடக்கும் அப்படின்னா. அப்படின்னு இருக்கச்சே பாண்டிய ராஜா இந்த வேட்டைக்கு போயிட்டு இருக்கச்சே ஒரு மலை தாழ்வரையில் புஷ்கலாவர்த்தம் அப்படின்ற அந்த மேகமானது, அந்த மேகங்கள் அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கு. இவளை பார்த்த உடனே இந்த பாண்டிய ராஜா இதான் நீ சரியான நேரம் சொல்லிட்டு அவளை காராவாசன்னு சொல்லிட்டு எடுத்து ஜெயிலில் போட்டார். இந்த மேகதேவதைகள்லாம் எடுத்து ஜெயிலில் போட்ட உடனே வருணனுக்கு ஒரு என்னடா அது நம்ம சப்பாடி கேட்ட காணுங்க, நாம் எப்படி நம்ம வேலையை பார்க்குறதுன்றதுக்காக இந்திரனோட போர் கொடுக்குறா பாண்டிய ராஜாவோட. அந்த பாசுபதாஸ்திரத்துக்கு கொண்டு அவளை ஜெயிச்சு விடுறார் பாண்டிய ராஜா. இப்போது அவெல்லாம் கை கட்டி வாய் கட்டி, சாரி நாங்கள் தோது போயிட்டோமே, இப்போ நாங்கள் என்ன கைங்கரியம் பண்ணோம்னா என் நாட்டில் எப்பயுமே துர்பிக்ஷனாக இருக்கக்கூடாது, எப்பயும் மழை பெய்யணும்னு கேட்டோம். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாண்டிய தேசத்தை சேர்ந்ததினால் இவா திருநாமம் பெருமாளுடைய திருநாமத்தை பாடியதால் வருணதேவன் எப்பொழுதும் பவியப்பட்டு ஆழிமழை கண்ணான் இவளுக்கு எப்பயுமே மழை பெய்கிறான். இன்னொன்று, பெருமாளுடைய திருநாமமானது கேட்டவுடனே எல்லா பலனையும் கொடுக்கும் அப்படின்றதையும் நேற்றுக்கெல்லாம் பார்த்தோம். சாதிக்காத சரணாகதி தனி நின்ற நிலை, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது சரணாகதின்ற அந்த உபாயம். அப்படிப்பட்ட உபாயத்தை அனுஷ்டித்த இந்த ஆயர் சிறுமியர்களான ஆண்டாளும் அவருடைய தோழிகளும் எம்பெருமானிடத்தில் செய்த சரணாகதியின் காரணமாக ஆழிமழை கண்ணா அப்படின்னு மழை பொழிந்தாலாம். இன்னொரு விஷயம் உண்டு. ஆகாஷா பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி ஆழிமழை கண்ணா.
எந்த தெய்வத்தின் பெயரை சொன்னாலும் எந்த பெயரை சொன்னாலும் அது எல்லாம் கடைசியில் கேசவனை சென்று அடைகிறது. எப்படி எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் போய் சேருகிறதோ அதுபோல் எந்த திருநாமங்களை சொன்னாலும் அது அனைத்தும் கேசவன் என்கின்ற ஸ்ரீமன் நாராயணனையே போய் சேருகிறது. அப்படின்றதுனால ஆழிமலை கண்ணா. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது ஸ்ரீபாஷ்யத்தில் பிரதர்தன வித்தைன்னு ஒரு பிரம்ம வித்தை விசாரம். இதில் என்ன நடக்கிறது அப்படின்னா, திவோதாசன் ஒரு ராஜா, அவனுடைய பையன் பேர் பிரதர்தனன். இவன் வீரனா இருக்கான், பெரிய ஆண்மகனா இருக்கான். அதனால இந்திரனுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போய் இந்திரன் கிட்ட உனக்கு என்ன இந்திரன் சொன்னான், உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு இந்திரன் இந்த பிரதர்தனன் கிட்ட சொன்னாரான். பிரதர்தனன் சொன்னாரா, என்னத்தான் வீரனா இருந்தாலும் நான் ஒரு மனிதன் தான், எனக்கு எது நல்லது கேட்டதுன்னு உனக்கே தெரியும், அதனால எனக்கு எது நல்லதோ நீ அதை பார்த்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த பிரதர்தனன் இந்திரனிடத்தில் பிரார்த்திக்க, சகோவாச்சா பிராணோஸ்மி பிரஜாத்மா தம் ஆயு அமிர்தம் இத்யுபாஸ்வா அப்படின்னு இந்திரன் உபதேசம் பண்ணான். அதாவது நான் தான் பிராணன், நான் தான் பிரக்யன், எல்லாம் தெரிந்தவன், என்னை உபாசித்தால் ஆயுஷ் அமிர்தம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்திரன் உபதேசம் பண்ணான். அப்படின்னா இப்போ இந்திரன் இந்த மாதிரிலாம் உபதேசம் பண்ணுறானே, இந்திரன் பரதேவத்தையாக ஆயிடுவாளாங்கிறது தான் அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இதை விசாரம் பண்ணி இவாளெல்லாம் கிடையாது, இவாளுக்கெல்லாம் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்றது சித்தாந்தமாக பாஷ்யக்காரர் பறக்க இந்த விஷயத்தை அங்கே விசாரிக்கிறதுனால, அப்படிப்பட்ட எந்த தேவதைகளை சொன்னாலும் அவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியாக இருக்கக்கூடியதால் ஆழிமலை கண்ணா அப்படின்னு இப்படிப்பட்ட ஆழிமழை கண்ணான்னு சொல்லக்கூடிய பஞ்சன்ய தேவதை என்ன செஞ்சானா, அவளை கை கட்டி மழை பொழிகிறான்னு சொல்லிடான். என்னத்தான் இருந்தாலும் சொருப்பம் அவர்களும் பகவானுடைய கட்டளைக்கு இணங்க கைங்கரியம் பண்றதுனால அடுத்தது கேட்கலாம், ஒன்று நீ வைக்கிறது, வஞ்சனை செய்யாது, வஞ்சனை இல்லாமல் மழை பொழிய வேண்டும் அப்படின்னு அவளை பிரார்த்திக்கலாம். இதுக்கும் பூர்வாச்சாரியர்கள் அழகா ஒரு விஷயம் சொல்றான். இந்த வஞ்சனை அப்படின்றது யார்கிட்ட இருக்குன்னா பிராட்டி கிட்ட மட்டும்தான் இருக்கும். வஞ்சனைன்றது தெரியவே தெரியாது. அனுகிரகமை பெருமாளாவது சிக்ஷை பண்ணணும், கீழே சொன்ன ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சத்துன்னு ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறேன். இந்த தாயாரானவள் எதையுமே எதிர்பார்க்காம கொடுப்பாளாம். பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணம் ஆரியேன நகஸ்டின்